இம்மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்மத நன்றி. இந்த வீடியோ தான் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இவங்க இப்படி பேசினதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை வச்சு பயங்கரமா கலாச்சி தள்ளுறாங்க. இந்த நெட்டிசன்கள் தாவேக்காரங்களை வச்சு செய்றாங்க. இறங்கி கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது ஜென்சிக்கு வந்த சோதனைன்னு பாவம் புலம்பிட்டு வேற இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், இந்த ஊடகங்களே பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, மன்மத நன்றின்னுட்டு, அதை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. ஊடகங்களே கலாச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் கலாய்க்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்தேன். எப்பவும் போல இத மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம்னா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன். பேசிக்கா இருக்கக்கூடிய ரிசர்ச்லாம் பண்ணுவேன். இவங்க மன்மத நன்றின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். மன்மத நன்றினா என்ன? இதுக்கு முன்னாடி யாராச்சும் மன்மத நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்ல மன்மத நன்றின்ற வார்த்தை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நான் கொஞ்சம் தேடினேன். கூகுள் சர்ச் இன்ஜின் இப்போ முன்ன மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து கூகுளில் யூஸ் பண்ணுறவங்க, இந்த குரோம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு சில மாதங்களே இந்த ஒரு மாற்றங்களானது வந்திருக்கு. பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்பெல்லாம் நாம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி தேடுறோம்னா கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம தேடின விஷயங்கள் உடனடியாக கிடைக்காது. அதுக்கு சரியான கீவேர்ட்ஸ் போடணும். அந்த டேர்ம்ல நாம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். நமக்கு அது பெருசா தெரியாது. அதனால நாம தேடக்கூடிய விஷயங்கள் நாம ஏதாச்சும் கூகுள்ல சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இப்போ அது எல்லாமே பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஈஸியா கிடைச்சிருது. நம்ம கஷ்டப்படணும், மெனக்கெடணும், அது மாதிரிலாம் இப்போ ஒண்ணுமே கிடையாது. உங்களால எதை வேணாலும் ஈஸியா இப்போ தெரிஞ்சுக்க முடியும். கூகுள் சர்ச் இன்ஜின் அந்த அளவு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இப்போ பெருசா எந்த விதமான தலைவலியும் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அப்படியே டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஈஸியா கிடைச்சிரும். அதனால நானு கூகுள் குரோம்ல போயிட்டு மன்மத நன்றி என்றால் என்னன்னு தேடினேன். ஏதாச்சும் குறிப்புகள் வருதா அப்படின்றதுக்காக தேடினேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் தேடும்பொழுது எனக்கு என்ன கிடைச்சதோ நான் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. மன்மத நன்றி என்றால் என்ன? ஓகேங்களா? மன்மத நன்றி என்பது பொதுவாக ஒருவருக்கு மனதார, மனப்பூர்வமாக அல்லது மிகுந்த அன்போடு தெரிவிக்கப்படும் நன்றியை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அழகான தமிழ் சொல்லாடல் ஆகும். இங்கு மன்மத என்பது காமதேவனை குறிக்காமல் மனம் பிளஸ் உவந்த, மனம் மகிழ்ந்த அல்லது மனம் மார்ந்த என்ற பொருளில் பேச்சு வழக்கில் அல்லது கவித்துவமாக பயன்படுத்தப்படுகிறது. மன்மத நன்றி அப்படின்றது பேச்சு வழக்காக அல்லது கவித்துவமாகன்னா இந்த கவிதை எழுதுறதுக்கு பொயட்டிக்கா யாராச்சும் நம்ம வர்ணனை பண்ணுவோம்னா அப்ப இது மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ மன்மத நன்றி அப்படின்றது தமிழ் வார்த்தை தான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு. அது பழக்கத்திலயும் இருந்திருக்கு. கவிதை நடைகள்ல, இலக்கியங்கள்ல, இலக்கணங்கள்ல அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், சட்டசபையில அந்த லேடி, அவங்க பேரு மறந்து போச்சு, அவங்க இந்த மன்மத நன்றின்னு சொன்னாங்க இல்லையா, அது அவங்க தெரியாமலாம் சொல்லல. தெரியாம வாய் தவறி மன்மத நன்றின்னு அவங்க வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை வரல. அவங்க தெரிஞ்சுதான் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது. கலாய்க்கிறதுக்கு அதுல மேட்டரே கிடையாது. நீங்க அதை கலாய்க்கிறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியலன்னு அர்த்தம், தமிழ் வரலாறு தெரியலன்னு அர்த்தம், தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள், அந்த இலக்கிய சுவையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். இங்க என்ன இஷ்யூவா இருக்குன்னா, மன்மத நன்றியில அந்த மன்மத அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது கிலுகிலுப்பான வார்த்தை. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மன்மத, மன்மதன் இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே கிலுகிலுப்பான வார்த்தைகள். அதனால நம்முடைய புத்தி பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ போகுது. கோக்குமாக்கா யோசிக்க தோணுது. மனுஷ புத்தி இல்ல, குரங்கு புத்தி மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிதான் யோசிக்கும், அப்படிதான் நம்முடைய புத்தி பண்ணும். நாம என்ன பண்ணணும்? அதை பத்தி கொஞ்சம் தேடணும். நீங்க தேடாம அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காம நீங்க பாட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க. நான் ஊடகங்களை சொல்றேன். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கலாச்சிட்டு இருக்குங்க. எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மன்மத நன்றி என்றால் என்னன்னு போட்டீங்கன்னா அதுக்கான அர்த்தங்கள் வந்துட போகுது. இவனுக்கு என்னடானா இப்படிப்பட்ட வார்த்தைகளே இங்க இல்லை, இது மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாமா, சட்டசபையில இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா? சட்டசபையில ஒருத்தர் தமிழ்ல பேசுறாரு. பட் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மலையாளத்துல எழுதி வச்சிருக்காரு. அதை பத்தி யாரும் பெருசா கேள்வி கேட்கல. இவங்க மன்மத நன்றின்னு சொன்னதை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இது நியாயம்? கலாய்க்கிறதுல, விமர்சனம் பண்றதுலாம் எந்த விதமான தவறும் கிடையாது. ஓட்டு போட்டிருக்கோம், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்க இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா நாம கேள்வி கேட்க தான் செய்வோம். பட் நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னத்தையோலாம் கேட்கக்கூடாது. கொஞ்சமாச்சு லாஜிக்கா கேட்கணும். ஒருத்தவங்களை நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாம இஷ்டமேனிக்கும் கலாய்க்கிறதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அதுவும்
ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், இவனுங்கெல்லாம் தங்களை எப்படி ஊடகவாதிகள்னு சொல்லிக்கிறானுங்கன்னு தெரியல. ஜேர்னலிசத்தோடைய பேஸே ரிசர்ச் தான். இந்த மைராண்டிங்க ரிசர்ச்சே பண்ணாம என்னென்னத்தையோ பண்ணிட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது அழகான தமிழ் வார்த்தை. ஆக்சுவலா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலன்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குன்றதே நமக்கு தெரியாதே. மன்மத நன்றி. அவங்க அப்படி பேச போய் தானே அந்த ஒரு வார்த்தையை சொல்ல போய் தானே நாம தேடணும். தேடலன்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காதே. தாவேக்கா மேல 1008 விமர்சனங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசதான் போறோம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறது, நோண்டுறது, தொல்லை பண்றது, கலாய்க்கிறது, நக்கல் நையாண்டி பண்றது இது மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. சங்கிகளா இருக்கீங்களையா அவங்களுக்கும் நான் சேர்த்தே சொல்றேன். அதை மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கும் இந்த தற்கொலை ஊப்பிஸ்களுக்கும் திமுக காரங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. அவனுங்க எப்படி கண்மூடித்தனமான மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு கத்துறானுங்களோ அதே மாதிரி தான் நாமளும் கத்துற மாதிரி ஆயிடும். கொஞ்சமாச்சு மாறுங்க, மனம் திரும்புங்க.